Hey guys, welcome back to our channel Saks'N'Crunch. இன்னைக்கு வீடியோவில் Oreo cake எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நான் கடாயில் தான் செஞ்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் 24 பிஸ்கெட்ஸ் எடுத்துருக்கிறேன். 5 10 rupees பேக்கெட்ஸ். ஸோ அதை அன்ராப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். ஸோ இது எடுத்து வைக்கிற மீன் வாயில் கடாயில் கொஞ்சம் ஒரு 1/2 கப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே எனிதிங் கொஞ்சம் தூக்கி வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் இல்லைனா ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அதை வச்சுட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் அதை மூடி வச்சுருக்கேன் நான். நீங்கள் ஒரு பிளேட் இருந்துச்சுன்னா மூடி வச்சுருங்க. ஒரு 10 minutes மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா இப்போ இந்த பிஸ்கெட்டையும் க்ரீமையும் தனித்தனியாக எடுக்க போகிறோம். பிஸ்கெட்டை எல்லாமே மிக்சியில் நான் ஆட் பண்ணிடுறேன். க்ரீம் ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் தனியாக எடுத்து வச்ச அப்புறமா பிஸ்கெட்டை நம்ம நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், மிக்சிங் பவுலில். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் பவுடர்ட் சுகர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோர் பாட் பவுடர் சுகர் யூஸ் பண்ணலாம், இல்லை சுகரை அரைச்சி அதை 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன். 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா. இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ண அப்புறமா ஃபஸ்ட்டு 1/2 கப் மில்க் முதல்ல ஆட் பண்ணிடுறேன். அண்ட் இன் பிட்வீன் இன்னும் ஒரு 1/4 கப்பையும் நான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ டோட்டலாக 3/4 கப் பால் இதுக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதில் ஒரு 1/2 இல்லை 1 ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான், இல்லைனா நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். இன்னும் சாக்லேட் ஃப்ளேவர் இருக்கணுன்றதுனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ ஒரு ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இந்த ட்ரே பட்டர் பேப்பரில் நான் போட்டிருக்கேன். பிகாஸ் அப்போ கேக் ஈஸியாக வந்துடும் வெளியே. இப்போ இது ஆயிடுச்சு. இதில் நம்ம ஆல்ரெடி கடாய் 10 minutes ப்ரீஹீட் பண்ணியிருக்கோம். இதை 30 to 35 minutesக்குள்ளே பேக் பண்ணி எடுத்துடலாம். மீன்வைல் இந்த க்ரீமை நம்ம பீட் பண்ணி எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதில் ஒரு 3 டீஸ்பூன் ஆயில், நார்மல் குக்கிங் ஆயில், ரிஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன்.
அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு இதை பீட் பண்ணிடலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப்புமே ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட கொக்கோ பவுடர் தான் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா அதை யூஸ் பண்ணனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிடுறேன். அதையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் டைட் ஆகும் இந்த க்ரீம். ஸோ அந்த டைம் வந்துட்டு நீங்கள் ஒரு 1 or 2 ஸ்பூன்ஸ் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் திரும்பவும். ஸோ நம்மளோட கேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது நல்லா க்ளீனாக வந்துச்சுன்னா நல்லா வெந்துச்சுன்னு அர்த்தம். ஸோ சைட்லேயும் நான் நல்லா போக் பண்ணி பார்த்துட்டேன். ஆறுன அப்புறமா இந்த மாதிரி அன்மோல்ட் பண்ணிடலாம். நான் ஏன் 2 பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணியிருந்தேன்னா கீழே அப்போ நல்லா தீயாமல் இருக்கும். ஸோ அதனால நான் 2 தடவை 2 பார்ச்மெண்ட் பேப்பராக யூஸ் பண்ணியிருந்தேன். கேக் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு அது மேலே அப்படியே க்ரீம் போட வேண்டியதான். இதுக்கு மேலே பண்ணுறது எல்லாமே உங்கள் டெக்கரேஷன்ஸ் தான். நான் நார்மலாக இந்த க்ரீமை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு சும்மா சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பேக்கெட்டில் வந்து ஒரு பிஸ்கெட் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக எடுத்து வச்சோம். ஸோ அதையும் வந்து சும்மா டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக நான் வச்சுருந்தேன். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதோட டெக்ஸ்சர் பார்த்தாலே தெரியும், நல்ல சாஃப்டாக வந்திருக்கு இந்த கேக். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சாக்ஸ் அண்ட் க்ரன்ச்சுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.